fall to the floor. இன்னைக்கு தானியேலின் புஸ்தகத்துக்கு நாம் வருவோம். செய்தியின் தலைப்பு, நல்ல தீர்மானங்களை எடுங்கள், அவர் அங்கீகரிப்பார். நல்ல தீர்மானங்களை எடுங்கள், அவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. நல்ல தீர்மானம். தானியேல் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தான். அன்னாள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தார். ரூத் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தார். நல்ல தீர்மானம். தானியேல் எடுத்த நல்ல தீர்மானம் என்ன? தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டு அந்த எருசலேமுக்குள் இருக்கிற ராஜகுலத்தை சேர்ந்த சில வாலிபர்களை அவன் பாபிலோனுக்கு கொண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் 1:3 வாசித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். சில வாலிபர்களை அவன் பிடித்துக்கொண்டு அவர்கள் பாஷையை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய எழுத்தை கற்றுக் கொடுத்து அரண்மனையில் அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வைக்க வேண்டும் என்று சிலரை பிடித்துக் கொண்டு போனார்கள். சில வாலிபர்கள். அதுல ஒரு 4 வாலிபர்கள் மாத்திரம், தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்று சொல்லுகிற 4 வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நல்லா கேளுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தன்னை தீட்டுப்படுத்த கூடாது, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அப்படின்னா 3 காரியங்களை சொல்லுகிறார். ஏன் சாப்பிட மாட்டேன் தீர்மானம் எடுத்தார்? பெயரை மாற்றும் பொழுது அமைதியா இருந்த இந்த 4 பேர் உணவு விஷயத்தில் அவர்கள் எச்சரிக்கையா இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பேர் மாற்றப்பட்டுச்சு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வைத்த பேர். பெல்தேஷாத்சா அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு பேரை மாத்தினான். அப்போ அமைதியா இருந்த அந்த 4 பேர் உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தங்கள் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். நல்ல தீர்மானத்தை எப்பொழுது கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். அவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட நான் பழக மாட்டேன், சாகர வரைக்கும் அவங்க வீட்டுக்கே நான் போக மாட்டேன், அவங்க மூஞ்சியில நான் முடிக்கவே மாட்டேன், இப்படி எல்லாம் சில தீர்மானம் பண்ணுவான். இதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அவங்க எனக்கு ரொம்ப கெடுதல் செய்தாங்க, அவங்க அன்னைக்கு அப்படி என்ன பேசினாங்க, என்னை இப்படி என்ன பேசினாங்க, இப்படி நடந்துகிட்டாங்க, அதனால அவங்களுக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன், அவங்க என்ன செஞ்சாங்களோ திருப்பி செய்வேன் அப்படின்னு சொல்லி சில தீர்மானங்கள் எடுப்பாங்க. அந்த தீர்மானங்களை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. நல்ல தீர்மானங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தாழ்மையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன் அங்கேயே கேட்டா வஸ்திரத்தை கொடுத்துருன்னு சொல்றார். உன் சத்துருக்களுக்காக நீங்க என்ன பண்ண, ஜெபம் பண்ணுன்னு சொல்றார். உன் சத்துருக்களை நேசின்னு சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு சாதகமான வசனங்களை மாத்திரம் நம்ம எடுக்க கூடாது. ஆண்டவர் நல்லவர். அவன் இடத்துல பெயரை மாற்றும் பொழுது அமைதியா இருந்த 4 பேர் உணவு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன 3 காரியத்தை சொல்றாங்க ஸ்காலர், அதாவது பைபிள் டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1, அந்த விருந்தும் மதுவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பின் இவர்களுக்கு, இந்த வாலிபருக்கு, இந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது
மோசே சட்டத்தில் விளக்கப்பட்ட உணவுகளாய் இருக்கலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44 47 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா மோசையின் சட்டத்தில் விளக்கப்பட்ட சில உணவுகளை இவர்கள் தானியேலுக்கு வழங்கி இருக்கலாம். அல்லது நசரேய விரதத்தை இவர்கள் மேற்கொண்டவர்களாய் இருக்கலாம். 3 காரியத்தை ஸ்காலர் சொல்றாங்க. ஒன்று, விருந்தும் மதுவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பின் இந்த வாலிபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம். அல்லது மோசையின் சட்டத்தில் விளக்கப்பட்ட உணவுகளை இவர்கள் வாலிபர்களுக்கு வழங்கி இருக்கலாம். அல்லது நசரேய விரதத்தை இவர்கள் மேற்கொண்டவர்களாக இருக்கலாம். 3 காரியத்தை சொல்றாங்க. ஏதோ ஒன்று தேவனுக்கு அது பிரியம் இல்லாது என்று அறிந்தபடியினாலே தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ராஜாவின் போஜன பதார்த்தத்தினால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம். அல்லேலூயா. நல்ல தீர்மானத்தை எடுத்தார். வாசிங்க 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள் தேவன் அங்கீகரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவரிடத்தில் அல்லேலூயா, நல்ல தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவனிடத்துல இரக்கம் கிடைக்கும், தேவனிடத்துல தயவு கிடைக்கும். தேவன் இரக்கம் கிடைச்சனாலதான் பிரதானிகளின் கண்கள் இரக்கம் கிடைச்சிச்சு. தேவன் தயவு கிடைச்சனாலதான் பிரதானிகளின் கண்களில் தானியேலுக்கு தயவு கிடைச்சிச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நல்ல தீர்மானங்களை எடுக்கும் பொழுது தேவன் அதை அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் தேவனோடு கூட இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்தீர்களானால் அது நல்ல தீர்மானம். ஒரு நாளைக்கு ஒரு 25 அதிகாரம், 10 அதிகாரம் பைபிள் படிப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களானால் அது நல்ல தீர்மானம். வாரத்தில் 2 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களானால் அது நல்ல தீர்மானம். ஆண்டவரோடு கூட ஒரு நாளெல்லாம் நான் இருக்க போகிறேன், செல்போனை ஒரு நாளெல்லாம் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னா அது நல்ல தீர்மானம். நல்ல தீர்மானத்தில் நல்ல தீர்மானம். யோசனை பண்ணி பாருங்க. Facebookல எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், வாட்ஸ்அப்ல எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், மொபைல்ல உட்கார்ந்து மெசேஜ் பண்ணி எவ்வளவு நேரம் செலவு பண்றோம். தேவையில்லாத காரியங்களை நீங்க டச் பண்ணீங்கன்னா அது கூட எங்கேயோ கூட்டிட்டு போகுது, மணிக்கணக்கில் கூட்டிட்டு போகுது. மொபைல தொட்ட மாதிரி இருக்குது. 2 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பசங்க. தேவ சமூகத்துல 1/2 மணி நேரம் உட்கார முடியல. ஏன்னா அவனுடைய ஆசை எல்லாம் பாட்டு பாடும்போது மட்டும் ஆசை எல்லாம் நீதானையா அப்படிமா. நான் சொல்றேன் உங்க ஆசை எல்லாம் மொபைல் தானையா. உங்க ஆசை எல்லாம் மொபைல், உங்க தேவையெல்லாம் மொபைல், அதுலதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க. நிறைய பேர் பெரியவங்க கூட அதுலதான் இருக்கிறாங்க. தூங்கும் போது பக்கத்துல பைபிள் இருக்கோ இல்லையா, போன் இருக்கணும், எடுத்துல செத்துருவான். எந்த நேரமும் தப்பி தவறி அதை யாரும் தொற்றக்கூடாது. உள்ள அவ்வளவு ரகசியம் இருக்கு. கர்த்தர் நல்லவர், ரொம்ப கவனம் அதுல. அல்லேலூயா. அதுல ஒரு லாக்கு, இதுல ஒரு லாக்கு, இதுக்குள்ள ஒரு லாக்கு, இதுல ஒரு நம்பர் பின்னு, அதுல ஒரு நம்பர் பின்னு. உள்ள தப்பி தவறி நுழைய முடியாது. அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறான். ஆனா பைபிள் எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கு சொல்லிருக்கு தெரியுமா? எபேசியர் 5:16 வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் வாசிக்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால்
நாட்கள் பொல்லாதவை ஆனதால். பாருங்க, 3 நாள்ல சரியாயிரும் சொன்னாங்க வைரஸ். 15 நாள்ல சரியாயிரும் சொன்னாங்க. அடுத்து 7 நாள்ல சரியாயிரும் சொன்னாங்க. அடுத்து ஒரு 10 நாள்ல சரியாயிரும் சொன்னாங்க. இப்படியே சொல்லி மார்ச் 22 இருந்து இப்ப என்ன பார்த்தேன், இன்னைக்கு 3 மாசம் முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட 3 மாதம் சரியாயிரும் 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 சொல்லி கிட்டத்தட்ட இந்தியாவில் 6 லட்சம் பேருக்கு தொற்று இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எவ்வளவு பரவி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது, வேதனையுள்ள நாட்களாய் இருக்கிறது. ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருடைய நாளாய் நீ மாற்று. கர்த்தர் சமூகத்திலே காத்திரு, வேதத்தோடு தனித்திரு, ஆண்டவரை ஆராதனை செய். நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. ஆகவே பிரயோஜனப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட ஒரு 3 மணி நேரம் நீங்க சும்மாதான் உட்கார்ந்து இருக்கும். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சும்மா தான் இருக்கிறோம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அந்த மொபைலோடு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், அரட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், வீண் வார்த்தைகளுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம், உங்கள் நேரங்களை எவ்வளவு வீணாய் கழிக்கிறோம் என்று நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். உங்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கிடைத்திருக்கிற நாளை நீங்க பிரயோஜனப்படுத்துங்கள். வேதம் வாசிக்கிறதுக்கு அருமையான நாள். 5 நிமிஷம் ஜெபம் பண்றாங்க இந்த நாள்ல கூட, 10 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க. படுக்கும்போது பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு படுப்பா அப்படின்னா சோத்திரண்டு படுத்துறான். அவனை பார்த்தா ஆத்திரமா இருக்கு. நல்ல நல்ல தீர்மானத்தை இந்த வாலிபர்கள் எடுத்தார்கள். ராஜாவின் போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று நல்ல தீர்மானத்தை எடுத்தார்கள். நீங்க நல்ல தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரோடு கூட தங்கி இருக்க போகிறேன், 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்க போகிறேன். மொபைலை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க போகிறேன். வசனத்தை வாசிக்க போகிறேன். ஆண்டவரை தேட போகிறேன். ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவன் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன் சூழ்நிலை மாறல? தேவனோடு தங்கிரு. இந்த வாலிபர்கள் எடுத்ததுனால தேவன் அங்கீகரித்தார். அடையாளமாக பிரதானிகளின் கண்களிடத்திலே அவனுக்கு தயவும் இரக்கமும் கிடைத்தது. ஆண்டவர் நல்லவர். நல்ல தீர்மானத்தை எடுக்கும் பொழுது தேவனுடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. ரெண்டும் போதுங்க வாழ்க்கையில. ஆண்டவருடைய இரக்கமும் தயவும் கடந்த வாரத்தில் எடுத்திருக்கிறேன் நான். அந்த இரக்கமும் தயவும் நமக்கு என்ன நன்மை செய்யும் என்று எடுத்திருக்கிறேன். யாருக்கு வருகிறது அது? நல்ல தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கத்தை கொடுக்கிறார், தயவை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். உணவை சாப்பிடவே மாட்டோம், உறுதியா நின்னாங்க. ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். 11 வசனத்தை வாசிங்க. பத்து நாள் வரைக்கும் அடியாரை சோதித்து பாரும், புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடு. அல்லேலூயா. 10 நாள் தானியேல் கேட்கிறார், 10 நாளையா எங்களுக்கு பருப்பு முதலான மரக்கறிகளை கொடுங்க, காய்கறிகளை கொடுங்க, பருப்பை கொடுங்க. 10 நாள் எங்களை சோதிச்சு பாருங்க. விசுவாசம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. 10 நாள் எங்களுக்கு அதை கொடுத்து பாருங்க. 10 நாள் கழித்து மற்ற வாலிபர்களோடு கூட எங்களையும் இணைச்சு பாருங்க. மற்ற வாலிபர்களோடு கூட எங்களை கம்பேர் பண்ணுங்க. விசுவாசத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள்.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 10 எல்லா வாலிபர்களோடும் எங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்க முகங்களையும் பாருங்க, எங்க முகங்களையும் பாருங்கய்யா. 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாளும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வாசிக்கலாம் 15ஆம் வசனத்தை. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அல்லேலூயா. 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்றாங்க. ராஜ போஜனத்தை சாப்பிட்ட வாலிபர்களை கூட்டிட்டு வர்றாங்க. பருப்பு மரக்கறிகளை சாப்பிட்ட இந்த வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வருகிறாங்க. 2 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் ராஜ போஜனத்தை சாப்பிட்ட அவர்கள் முகங்களை காட்டிலும் இவர்கள் முகங்கள் களையுள்ளதா இருந்தது, புஷ்டி உள்ளதா இருந்தது. நினைச்சு பாரு. அல்லேலூயா. உடனே நீங்க சொல்லாதீங்க பருப்பும் காய்கறியும் சாப்பிட்டா முகம் களையா மாறிடுமா? இல்ல. கறியை வெறி பிடிச்சு சாப்பிட்டா முகம் களையா மாறிடுமா? இல்ல. தேவ பிரசன்னம் தான் ஒரு முகத்தை களையா மாத்தும். தேவ சமூகம் தான் ஒரு மனுஷனுடைய முகத்தை களையா மாத்தும், பிரகாசம் மாத்தும். மலை மேல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு வந்த மோசேயின் முகம் பிரகாசித்தது. கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இந்த 10 நாளும் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நான் நினைக்கிற தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவர், அனனியா மிஷாவேல் அசரியா அவர்கள் 3 பேரும் ஜெபிக்கிறவர்கள். இந்த 4 வாலிபர்களும் ஜெபிக்கிறவர்கள். உடனடியா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த பிரதானிகளின் இடத்துல பருப்பு முதலான மரக்கறிகளை கொடும் என்று கேட்டார்கள் அல்லவா? ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஜெபித்து 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 அவர்கள் சாப்பிட்டிருப்பாங்க. ஆண்டவரே 10 நாள் கழிச்சு மற்ற வாலிபர்களோடு எங்க கம்பேர் பண்ணும் பொழுது எங்க முகத்தை ஆண்டவரே களையுள்ளதாய் மாற்றுங்க, எங்க சரீரத்தை புஷ்டி உள்ளதாய் மாற்றுங்க, ராஜ போஜனத்தை சாப்பிடுகிறவனை பார்க்கிலும் ஆண்டவரே எங்க முகங்கள் மாறுவதாக என்று சொல்லி அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். பரிசுத்தத்தை விரும்புகிறவனுக்கு தேவன் எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஜெபிச்சிருப்பாங்க. ராஜா சொல்லி இருக்கிறாரு 3 வருஷம் ராஜபோஜனத்தை கொடுத்து 3 ஆண்டுகள் முடிந்து இவர்கள் அரண்மனையில வந்து நிற்க வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. முகம் களையுள்ளதா மாறிச்சு. அல்லேலூயா. மோசே தேவ சமூகத்தில் இருந்தான், அவன் முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுத்த இந்த தானியேலின் முகம் களையுள்ளதாய் மாறினது. நல்ல தீர்மானத்தை எடுத்த அனனியா மிஷாவேல் அசரியாவுடைய முகம் நல்ல களையுள்ளதாய் மாறினது. நல்ல தீர்மானம் எடுங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள், தேவனோடு கூட தேவ வசனத்தை படியுங்கள். உங்க முகம் களையுள்ளதாய் மாறும், உங்க முகம் பிரகாசமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இந்த 3 வருடம் இவர்கள் பருப்பும் மரக்கறிகளையுமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற வாலிபர்கள் ராஜபோஜனத்தை சாப்பிடுகிறார். கேலி பண்ணி இருப்பாங்க. புழைக்க தெரியாதவன் என்று தானியேலை பார்த்து சொல்லி இருப்பார்கள். ராஜபோஜனம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவன் பருப்பு மரக்கறிகளை திங்கிறானே என்று சொல்லி அவனை பார்த்து கேலி செய்திருப்பார்கள். மற்ற வாலிபர்கள் இந்த வாலிபர்களை கேலி செய்திருப்பார்கள். 3 வருடம் நல்ல தீர்மானத்தை எடுத்தவர்கள் அதுல உறுதியா இருந்தார்கள். ராஜபோஜனம் வேண்டாம் எங்களுக்கு, உறுதியா இருந்தார்கள். கேலி செய்தாங்க, கிண்டல் பண்ணி இருப்பாங்க, பரியாசம் பண்ணி இருப்பாங்க. எதையும் கண்டுக்கல, எதையும் கண்டுக்கல. 3 வருடம் அமைதியா பருப்பு மரக்கறி பருப்பு மரக்கறி பருப்பு மரக்கறி. ஆண்டவருக்காக சில தியாகங்கள் நீ செய்வாயானால் நாளொன்று வரும் பொழுது கர்த்தர் தியாகத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பார்.
ஆண்டவருக்காக சில தியாகங்களை நீ செய்யும் பொழுது, நாள் ஒன்று வரும் பொழுது கர்த்தர் தியாகத்துக்கு ஏற்ற பலனை பல மடங்கு கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். கேலி செய்திருப்பாங்க, கிண்டல் பண்ணி இருப்பாங்க, எதையும் கண்டுக்கல. இந்த உலகம் அப்படிதான். நீங்க நல்லா பேசுனீங்கன்னா ரொம்ப அழட்டிக்கிறான்னு சொல்லுவாங்க. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா எட்வைட்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வாழ்ந்து இருந்தீங்கன்னா பெருமை பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. வறுமையில் இருந்தீங்கன்னா தரித்திரத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. எளிமையா ட்ரெஸ் போட்டீங்கன்னா நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. நல்ல ட்ரெஸ் போட்டா பந்தா பண்றான்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்காது. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை பரியாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். நீங்க கீழே விழுந்துட்டா உங்களுக்கு சமாதி கட்டிடும் உலகம். நீங்க விழுந்தீங்கன்னா விழுந்த இடத்துல தூக்கி விடுகிறவன் இயேசு மாத்திரமே. அப்போ இந்த வாலிபர்கள் கேலி பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இந்த உலகம் நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை கேலி பண்ணிட்டு தான் இருக்கும், பரியாசம் பண்ணிட்டு தான் இருக்கும். யார் உங்களை என்கரேஜ் பண்ற ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். என்கரேஜ் பண்றவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நீங்க நல்லா பண்ணிட்டா கூட அதுல பொறாமப்படுவாங்களே ஒழிய உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா பயந்து கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தர் மாத்திரம் பராக்கிரமசாலின்னு சொன்னார். நாம போய் இருந்தா பயந்தாங்கோலியன்னு தான் சொல்லிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லு. ஆண்டவர் நல்லவர். என்ன சொல்ல வருகிறேன், இந்த இடத்துல இந்த வாலிபர்கள் பாருங்க, நான் ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது என்னை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போய் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமா இருந்த சில வாலிபர்கள் கூட நான் ஊழிய செய்ய போறேன்னு சொன்ன உடனே என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஜாக்கிரதை அப்படின்னாங்க. அது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இருக்கிறார், நல்லா பார்த்துக்கோ, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரா அப்படின்னாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஊழியம் செய்யாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை நான் பார்த்திருக்க முடியாது. சில காலங்கள் சில பாடுகளும் சில சோதனைகளும் சில பிரச்சனைகளும் வந்தது உண்மைதான். 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த கூடாரம் தீக்கிரையாக்கப்பட்டது. எல்லாம் எரிந்து போனது, எல்லாம் எரிந்து போனது, எல்லாம் சாம்பலானது. வெளியில ஒரு பக்கம் பரியாசம், அல்லேலூயா கோஷ்டி முடிந்தது. நீ எப்படி ஜெபிப்பார்கள் பார்க்கலாம், நீ எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னு பார்க்கலாம், நீ எப்படி பாட்டு பாடுவாங்கன்னு பார்க்கலாம். என் காதுல விழுகிறது சுற்றிலும் எல்லாம் எரிஞ்சிருச்சு. ஒண்ணு இல்ல, வெறும் ஆளா நிற்கிறோம். ஒரு பக்கம் சபையார் அழுது கொண்டு இருக்கிறார்கள், ஒரு பக்கம் கேலி, ஒரு பக்கம் பரியாசம், ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது? கேள்வி மேல கேள்வி என்ன கேட்கிறாங்க. ஒரு பக்கம் ஜனங்க அழுகிறாங்க, ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாங்க, ஒரு பக்கம் பரியாசம். அப்படியே நின்று கொண்டு இருக்கிறேன், அப்படியே நின்று கொண்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு என் கண்களிலே கண்ணீர் அப்படியே கண்ணீர் ததும்பி வெளியே வரப்போகுது. ஆவியானவர் சொல்லுகிறார், அழாதே. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் விசுவாசிகள் அழுகிறார்கள், ஒரு பக்கம் போலீஸ்காரங்க கேள்வி கேட்கிறாங்க, ஒரு பக்கம் அல்லேலூயா கோஷ்டி முடிந்தது என்று பரியாசம் பண்ணுகிறார். இதற்கு இடையில நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அழாத. உன் கண்ணீர் பூமியில விழுந்துதான் நான் பிசாசு சிரிப்பாய், அழாத நீ. ஆண்டவர் நல்லவர். நான் அன்னைக்கு பயந்திருந்து இந்த ஊழியம் வேண்டாம் என்று நான் விட்டுட்டு ஓடி இருந்தேன். நான் இவ்வளவு பெரிய மேன்மையை நான் பார்த்திருக்க முடியாது. உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை அழ வைக்கிறாங்களா, உங்களை கேலி செய்யறாங்களா, உங்களை கேள்வி கேட்கிறாங்களா, உங்களை பரியாசம் பண்றாங்களா, கவலைப்படாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேன்மையை கத்த வைத்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி பெரிய மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். தம்பி, மகிமையான ஒரு எதிர்காலம் இருக்கு. அல்லேலூயா.
நான் பக்கத்துல இருந்து எனக்கு சொல்லியிருப்பீங்களா? உங்களுக்கு தான் சொல்றேன், குறிப்பா உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. அழுவதற்கு கூட தாவீது மாதிரி எனக்கு பலன் இல்லை. சின்ன வயசு, ஊழியம் ஆரம்பித்த புதுசு, யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை, தனித்து விடப்பட்டதை போல இருந்தேன். நினைச்சு பாருங்க, பரலோகம் துணையா இருந்தது, பரிசுத்த தூதர்கள் துணையா இருந்தார்கள், தேவன் துணையாக நின்றார். இன்னைக்கு எரிக்கப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். விழுந்து போன இடத்திலேயே தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அவமானப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் இரட்டிப்பான பலனை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நான் பயந்து ஓடி இருந்தேன்னு சொன்னா, யாரோ கிண்டல் பண்றாங்க, யாரோ கேள்வி கேட்கிற. 22 வருடத்துல பல தோல்விகளை நான் சந்தித்திருக்கிறேன், பல நெருக்கங்களை சந்தித்திருக்கிறேன், பல அவமானங்களை சந்தித்திருக்கிறேன், பல பரியாசங்களை சந்தித்திருக்கிறேன், பல கேவலமான சூழ்நிலை வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். இதற்கு இடையில எதையும் நான் கண்டுக்கல. இயேசுவை நோக்கி பார்த்தனா அவர் பின்னாடி வந்துட்டே இருக்கிறேன். கடைசி வரைக்கும் அவர் கூட்டி கொண்டு போய்வார். எதையும் பார்க்காது. பந்தய சாலையில ஓடுகிற நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. தூரத்தில் ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இடையில நெருங்கி வரும் பாவங்களை பார்க்காம உதரை தள்ளிட்டு அந்த கிரீடத்துக்கு மேலாக மாத்திரம் பார்வை இருப்பதாக. அல்லேலூயா. உன் கண்கள் அதையே நோக்கி பார்ப்பதாக. ஓடிக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு தேவன் இதே இடத்தை தூக்கி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் அல்லவா? என்னை பார்த்து சொன்னாங்க, உண்மையாலுமே உங்க ஆண்டவர் உண்மை இல்லவருங்க. நான் சொன்னேன், ஆமாங்க, அவர் உயிரோடு இருக்கிறது, அவர் உயிருள்ள இயேசு. வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ எந்த இடத்துல நீ நெருக்கப்பட்டிருந்தாலும் நல்ல தீர்மானம் எடுங்கள். எவ்வளவு பரியாசம் வந்தாலும் பரவாயில்ல, அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு. உங்களை கேள்வி கேட்கறாங்களா? அமைதியா இருங்க. உங்களை பரியாசம் பண்றாங்களா? அமைதியா இருங்க. இந்த உலகம் அப்படிதான், என்கரேஜ் பண்ணவே பண்ணாது, பண்ணவே பண்ணாது. அல்லேலூயா. பேதுரு படகிலிருந்து இயேசு நடந்து வரும்போது நீரை ஆனார். நான் வருகிறேன் என்று சொன்ன உடனே பேதுரு நடந்து போனான். படகு அந்த அலைகள் கடல்ல போனவன் கொஞ்சம் பயந்தவனாக சுற்றிலும் பார்த்து கீழே மூழ்கி விட்டான். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நல்ல வேளை இயேசு பக்கத்தில் இருந்தார். சீசர்கள் இருந்திருந்தாங்கன்னா நாங்க சொல்ல சொல்ல போன இடம் உள்ள முங்கி சாவுன்னு சொல்லியிருப்பான். நல்ல வேளை இயேசு பக்கத்தில் இருந்தார். இருந்ததுனால இயேசுவேன்னு சொல்லி உள்ள போன உடனே என்னை ரட்சியும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார். எங்க விழுந்தையோ அங்கேயே தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம் அருகில் உண்டு. விழுந்த இடத்துல சமாதி கட்டிற உலகம், விழுந்த இடத்துல தூக்கி எடுத்து படகில் இருந்த சீசர்கள் சிரித்திருப்பார்கள். சிரித்தவர்களுக்கு முன்பதாக பேதுருவை தூக்கி எடுத்து எந்த கடல்ல மூழ்கினானோ அதே கடலின் மேலாக மறுபடியும் ஆண்டவர் நடக்க பண்ணினார். அல்லேலூயா. நீ விழுந்து விட்டோம் என்று பயப்படாத. எங்க விழுந்தாயோ மறுபடியும் இயேசுவோட எழுந்து நடந்து அதே இடத்துக்கு திரும்ப நீ வருவாய். கர்த்தர் உன்னை பரியாசம் பண்ணினவர்களுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வெகு சமீபத்திலே உண்டு. அல்லேலூயா. தூங்க. நான் சொல்றது வீடுகள், இங்க யாரு இருக்கிற, யாரும் இல்லையே. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நல்ல தீர்மானத்தை எடுத்த தானியேலுக்கு தயவு கிடைச்சிச்சு, இரக்கம் கிடைச்சிச்சு, விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் எப்பவுமே அப்படிதான், எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுனா இது எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்கணும்னு சொல்லுவான். சர்ச்சுக்கு போனா எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு சொல்லுவான். நீங்க என்னை சொன்னாங்க ஊழியத்துக்குள்ள வந்த புதுசுல
எனக்கு சாமியார்னு பேர் வச்சாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்னை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க. தாங்க முடியாத அளவுக்கு வேலை செய்யற கம்பெனியில ஃபுல் நைட்ல வேலை செஞ்சுக்கிட்டே நான் பாட்டு பாடி ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். சுற்றில என்னை பார்த்து பைத்தியம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருந்துச்சு, பைத்தியம் சொன்னாங்க. ஒரு பக்கம் கேலி கிண்டல், லூஸ் ஆயிட்டான்னு சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் சர்ச்சு பிரேயர் இதுலயே இருக்கிறான். எல்லாம் ஆஃப் நைட் முடிஞ்சு வீட்டுக்கு போனா, நான் ஆஃப் நைட் முடிஞ்சு ஃபுல் நைட் பிரேயருக்கு போயிடுவேன். சைக்கிள் தூக்கிட்டு 3:30 மணிக்கு வேலைக்கு வந்து 12 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு வேலை முடிஞ்ச உடனே நைட் பிரேயர் அட்டன் பண்றதுக்காக நான் ஸ்டேட் ஸ்கூலுக்கு போயிடுவேன். முடிச்சுட்டு காலை 6 மணிக்கு தான் வருவேன். இந்த வயசுல இது தேவையான்னு கேட்டாங்க எல்லாம். கடவுள் அழைய இந்த வயசுக்கு இது தேவையா? உன் வாலிபத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடு மகளே, உன் வாலிபத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு மகனே. இளம் வயதில் முகத்தை சோப்பதுக்கும் தோளை அவருக்கு கொடு. முதிர் வயதில் நீ கனிந்து புஷ்டியா இருப்பான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். என் வாலிபத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன். ஒரு பக்கம் நடந்தது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்க ஒரு வாலிபனை நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. சீக்கிரம் யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அதுதான் மகிமையின் கூடாரம், அதுதான் சாட்சியின் கூடாரம், அதுதான் கர்த்தருடைய கூடாரம். அல்லேலூயா. அதுதான் ஆசாரிப்பு கூடாரம். அல்லேலூயா. அதை விட்டு பிரியாமல் இருந்தான். அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான் போல. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. எந்த வாலிபனும் ஆசாரிப்பு கூடாரத்தில் கிடக்கல, யோசுவா மாத்திரம் கிடக்கிறான். எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏண்டா ஊழியக்காரனே ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு, நீ அதை விட பெரிய ஆளாடா, எப்ப பார்த்தாலும் ஆலயத்திலே கிடக்குற. இன்னைக்கு ஊர் சுத்தலாம், உலகம் சுத்தலாம், சினிமாவுக்கு போலாம், ஆலயத்துல மாத்திரம் ஒருத்தன் கிடக்க கூடாது. எங்க வேணா சுத்தலாம், ஆலயத்துல மாத்திரம் கிடக்க கூடாது. நிறைய தாய்மார்கள் ஆலயத்துக்கு போகிற பிள்ளையை கெடுக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் சர்ச், எப்ப பார்த்தாலும் சர்ச், எங்க வேணா சுத்தம். அல்லேலூயா. யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடந்தான். நாள் வந்தது, எல்லாம் கேலி பண்ணி இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஆலயம் 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 ஆலயம். சங்கீதம் 22 வாசி பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். தாவீது சின்ன வயசு, எக்ஸிபிஷன் போகணும்னு சொன்னா ஆசை வரும், சர்க்கஸ் பார்க்கலானா ஆசை வரும், வாலிபனுக்கு ஊர் சுத்தலானா ஆசை வரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். வாலிபன். ஆமென், அல்லேலூயா. வேற யாருக்கு அந்த ஆசை வரல? ஆலயத்தை குறித்து ஆசை உனக்கு வந்திருக்கா? ஆலயத்துல 4 மணி நேரம் 5 மணி நேரம் விழுந்து கிடக்கணுங்கிற ஆசை உனக்கு வந்திருக்கா? பின் நாட்களில் மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். பின் நாட்களில் உனக்கு மகிமையான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆலயம் மூடி இருக்கிறது, மறக்கப்பட்டு சோர்ந்து இருக்கிறாயோ, அந்த ஏக்கம் உனக்குள் எரிந்து கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசுவா விழுந்து கிடந்தான், அப்படியே கிடந்தான். நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அவனை பார்த்து, எப்ப பார்த்தாலும் இவன் சர்ச்சிலேயே கிடக்கிறாயா, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறாயா. நான் வந்தது வெயிட். அப்படி பேசும்போது அமைதியா இருங்க. யோசுவா 4:14 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வசனம் போட்டு இருக்கிறது, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யாத்திராகம் 33:11 அவன் ஆசாரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடக்கிறான்.
யோசுவா 4:14 கர்த்தர் எந்த ஜனங்கள் பரியாசம் பண்ணினார்களோ அதே ஜனங்கள் முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயம் 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 சொல்லி நீ கிடக்கும் பொழுது உன்னை பார்த்து கேலி பண்றாங்களா தம்பி? உன்னை பார்த்து கிண்டல் பண்றாங்களா? என்ன அப்படிதான் பண்ணுனாங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார், தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். சைக்கிள் கூட வாங்க முடியாது, என்ன பிளைட்ல உட்கார வச்சு அழகு பார்த்து தேசங்களுக்கு கொண்டு போகிறார். அன்னைக்கு அந்த பரியாசத்தை பார்த்து உன் ஜபத்தை விட்டுறாத, வேதம் வாசிக்கிறத விட்டுறாத, யாரோ வேலை செய்யறாங்கிறதுக்காக நீ ஆண்டவரை விட்டுறாத, யாரோ மிரட்டுறாங்கிறதுக்காக ஆலயத்துக்கு வராம விட்டுறாத. அல்லேலூயா. கர்த்தரை தேடுறத மறந்துறார். ஆண்டவர் மகிமையான வாழ்க்கை விழுந்து கிடந்தா. யோசுவா 6:27 எடுத்து வாசி பாருங்க. தேவனாகிய கர்த்தர் யோசுவா என்ன செய்கிறார் என்று சொல் கீர்த்தி தேசமெங்கிலும் பரவிற்று. முதலாவதாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அடுத்ததாக அவன் கீர்த்தி தேசமெங்கிலும் பரவிற்று. ஏன் தெரியுமா? இந்த வாலிபன் நுகத்தை சுமப்பதற்காக தன் தோளை ஒப்பு கொடுத்தான். இந்த வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தில் எந்த பரியாசத்தை கண்டு பயப்படாமல் விழுந்து கிடந்தான். நாள் வந்தது, கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் அவன் கீர்த்தியை தேசமெங்கிலும் பரவ பண்ணினார். தானியேல், மிஷாவேல், அனனியா, அசரியா, அல்லேலூயா, இவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 3 வருடங்கள் கழித்து பருப்பு மரக்கறிகள் சாப்பிட்ட இந்த வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். ராஜ போஜனை சாப்பிட்ட மற்ற வாலிபர்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். நல்லா சிக்கன் சாப்பிட்டு இருப்பாங்க, நல்லா மட்டன் சாப்பிட்டு இருப்பாங்க, எல்லா லெக் பீஸா சாப்பிட்டு இருப்பாங்க, எல்லா போன்லெஸ்ஸா சாப்பிட்டு இருப்பாங்க. சில தியாகங்கள் 3 வருடம் தீட்டுப்பட்டது தொடமாட்டேன்னு சொல்லி உறுதியாய் நின்றார்கள். ஊழியத்துக்குள்ள வரும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது சில காரியங்களை விட்டு விலக வேண்டியது இருக்கும், சிலரை விட வேண்டியது இருக்கும், ஆண்டவருக்காக சிலரை மறக்க வேண்டியது இருக்கும், சிலரை இழக்க வேண்டியது இருக்கும். அந்த சூழ்நிலையில நீங்கள் அவருக்காக நிற்பீர்களானால் நாட்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல 17ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் தானியேலை சகல தரிசனங்களையும் உலகம் கொடுக்கிற கிஃப்ட் அழிஞ்சு போயிடும், என் தேவன் கொடுக்கிற கிஃப்ட் ஒரு நாள் அழியாது. உலகம் கொடுக்கிற கிரீடம் வாடி போயிடும், என் தேவன் கொடுக்கிற கிரீடம் வாராது. உலகம் கொடுக்கிற பரிசு அழிந்து போயிடும், என் தேவன் கொடுக்கிற பரிசு ஒரு நாள் அழியாது. அந்த 3 வருடம் உள்ள மறைஞ்சு இருந்ததுனால ஆண்டவர் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தார். சகல எழுத்திலும் கல்வி 4ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அவங்க பாஷையை கத்துக்கிட்டாங்க, அவங்க எழுத்த கத்துக்கிட்டாங்க. அவங்க லாங்குவேஜ் வேற, அவங்க லாங்குவேஜ் வேற. சீக்கிரத்துல கத்துக்கிட்டாங்க. ஞானம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நல்லவர். 4 வாலிபர்களுக்கும் தானியேலுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்க்கக்கூடிய அந்த கிஃப்ட கொடுத்தார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. சில தியாகங்களை ஆண்டவருக்காக நீ செய்து உன்னை மறைத்து வாழ்வாயானால் தேவன் பரத்திலிருந்து சில பரிசு பொருட்களை உனக்கு வெகுமதியாக கொடுப்பார். பரத்திலிருந்து சில வரங்களை உனக்கு கிஃப்டாக கொடுப்பாரு. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். வாசிக்கலாம் 20ஆம் வசனத்தை. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ 10 மடங்கு மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் ஆண்டவரோடு தங்கியிருந்த, ஆண்டவரோடு தரித்திருந்த, ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்த, தீட்டுப்பட்டதை தொடமாட்டேன் என்று நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்ட இந்த 4 வாலிபரும்
மற்ற வாலிபர்களை பார்க்கலாம் 10 மடங்கையா, 1 மடங்கு 2 மடங்கு இல்லையா, 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எழுத்துல அவங்க தான் பெஸ்ட், படிப்புல அவங்க தான் பெஸ்ட், சாமர்த்தியத்துல அவங்க தான் பெஸ்ட். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக நீ மறைந்து வாழும் பொழுது, ஆண்டவருக்காக சில காரியங்களை விளக்கும் பொழுது, ஆண்டவருக்காக சிலதை நீ விடும் பொழுது, அல்லேலூயா, நல்ல தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, இந்த உலகத்தில் உள்ள அந்த 10 மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் உனக்கு சாமர்த்தியத்தை கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு அறிவை கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வரங்களை கொடுப்பார். அது உன்னை கொண்டு அரண்மனையில நிறுத்தும். அல்லேலூயா. அதுக்கு உன்னை கொண்டு போய் எங்க நிறுத்தும்? மேல் மக்கள் இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தும். அவர்கள் மத்தியில் உன் தலையை கர்த்தர் உயர்த்தும். தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு தானியேலை கர்த்தர் கொண்டு வந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, மிசாவேல், அசரியாவை தேசத்தில் கர்த்தர் உயர்த்தினார். ஏன் தெரியுமா? நல்ல தீர்மானத்தை எடுத்தாங்க. நல்ல தீர்மானத்தை எடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்தினார், கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீ